ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசாங்கம் ஒரு புதிய திட்டமான இலவச பேருந்து பயண திட்டம் கொடுத்துருக்காங்க. அனைத்து மகளிருக்கும் இலவச பேருந்து திட்டம் செயல்படுத்தி கொண்டிருக்காங்க. அதே போல் ஆண்களுக்கும் இனி இலவச பேருந்து திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இது பார்த்திங்கனாக்கா யாரெல்லாம் இது பயன்பெற முடியும், இதற்கு எப்படி விண்ணப்பிக்கணும் பார்த்திங்கனாக்கா ஆன்லைன் மூலமாக வெறும் 2 நிமிஷம் உங்கள் மொபைல் ஃபோன் மூலமாக விண்ணப்பிக்க முடியும். இதற்கு ஆண்கள் விண்ணப்பிக்கணும்னா சில தகுதிகள் இருக்குது. அந்த தகுதி உடையவர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். அது என்ன தகுதி என்றதை பார்க்க போகிறீங்க. மாதத்திற்கு 10 இலவச டிக்கெட் தமிழக அரசாங்கம் மாநகர பகுதியில் உள்ள 100 கிலோமீட்டருக்குள்ளே உங்கள் மாநகர பகுதியில் உள்ள பேருந்துகளை நீங்கள் பயணம் செய்து கொள்ளலாம். 10 இலவச டிக்கெட்டு. அதாவது பார்த்திங்கனாக்கா இப்போ நான் சென்னையில் இருக்கேன். சென்னையிலேருந்து கோயம்பேடுலேருந்து மாமல்லபுரம் அல்லது கோயம்பேடுலேருந்து செங்கல்பட்டு, அப்படி கோயம்பேடுலேருந்து அந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா திருவான்மியூர், எங்கெங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ மாதத்திற்கு ஒரு 10 டிக்கெட் கொடுக்குறாங்க. ஒரு வாட்டி ஏறி இறங்கினா ஒரு டிக்கெட்டு லாஸ் ஆகிடும். அதாவது நீங்கள் ஒரு பஸ்லேருந்து உங்கள் வீட்டிலேருந்து ஒரு பஸ்ஸில் ஏறுறீங்க, அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பஸ் திரும்ப அந்த இடத்துலேருந்து உங்கள் வீட்டுக்கு போகிறீங்கனாக்கா 2 டிக்கெட் செலவாகும். அதே போல் ஒரு மாதத்துக்கு 10 டிக்கெட் இலவசமாக கொடுக்குறாங்க. இதற்கு நாம் எப்படி அப்ளை பண்ணலாம்? இதற்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம், ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். ஆஃப்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணலான்றத பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணலான்றதையும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இலவச போக்குவரத்து கழகத்தின் மூலமாக வழங்கப்படும் அட்டையை நம்ம பெறணும். இது பார்த்தீங்கன்னாக்கா வருடத்துக்கு 2 முறை கொடுக்குறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி மாதம், அடுத்தது ஜூன் மாதம் கொடுக்குறாங்க. இந்த 10 டிக்கெட் ஒவ்வொரு மாதத்துக்கும் 10 டிக்கெட் கொடுப்பாங்க. 6 மாதத்துக்கு சேர்த்து மொத்தம் 60 டிக்கெட் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஃப்ரீயாக 60 டிக்கெட் கொடுப்பாங்க. அந்த மாதம் போட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஜனவரினா ஜனவரின்னு கொடுப்பாங்க, மார்ச்னா மார்ச்னு கொடுப்பாங்க, பிப்ரவரினா பிப்ரவரின்னு போட்டு கொடுப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதத்தில் கொடுக்குறாங்களோ அந்த மாதத்தில் மட்டும் தான் அந்த மாத டிக்கெட்டை மட்டும் தான் பயன்படுத்தி கொள்ள முடியும். நான் பயன்படுத்தலை சார், அடுத்த மாதம் யூஸ் பண்ணிக்கலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. அந்தந்த மாதத்தோட டிக்கெட்டை அந்தந்த மாதத்தில் தான் யூஸ் பண்ண முடியும். இது 10 டிக்கெட் கொடுப்பாங்க. இதற்கு விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் மாநகர பகுதியில் உள்ள போக்குவரத்து கழக டிப்போவில் போயிட்டு இது மாதிரி நான் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன் சார் சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா இதற்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஆதார் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃப்காக ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனீங்கன்னாக்கா போதும். ஏஜ் ப்ரூஃபுக்கு கேட்பாங்க. கண்டிப்பாக ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இருந்தாலே போதும். இதை பேஸ் பண்ணி இது மூத்த குடிமக்களுக்கான ஒரு பேருந்து பயண டிக்கெட் தான். இது 60 வயது தாண்டியதற்கான ஏஜ் லிமிடேஷன் உள்ளவர்கள் தான் இதை பயணம் செய்யணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூனுக்கான எனக்கு டிக்கெட் கொடுத்துருக்காங்க. இது 2024 போக்குவரத்து கழகத்தினால் வழங்கப்பட்ட ஒரு டிக்கெட். இது 6 மாதத்துக்கான டிக்கெட். இது மொத்தம் 60 டிக்கெட் கொடுத்துருப்பாங்க. அந்த 60 டிக்கெட்டை நான் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதான் டிக்கெட்டு, மார்ச் மாதத்துக்கான டிக்கெட். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி, பிப்ரவரி முடிஞ்சிச்சு, மார்ச் மாதத்துக்கான 10 டிக்கெட் இருக்குது. அதே போல் இந்த அட்டையை நம்ம பெறணும்னா ஃபஸ்ட்டு இந்த உறுப்பினர் அட்டையை நம்ம வாங்கணும். உறுப்பினர் அட்டைக்கு நாங்கள் டிப்போவில் போயிட்டு இது ஆஃப்லைன் மூலமாக உங்கள் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனால் போதும். டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த ஐடி கார்டு போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி போய் விண்ணப்பிக்கலாம். ஜனவரி மாதம் விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறேங்க. அதே ஜனவரி மாதத்தில் விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறேன் டிசம்பர் மாதம் போனோம். ஜூன் மாதத்தில் விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க மே மாதமே போயிட்டு நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 15 நாளுக்கு முன்னாடியே போயிட்டு உங்கள் டிப்போவில் விசாரிச்சிங்கன்னா கண்டிப்பாக தெரியும். சரி சார், நான் இது என்னால் போக முடியாது சார், டிப்போக்குள்ளே எனக்கு தெரியாது சார், நான் எப்படி சார் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க முடியும். இதற்கு தகுதி உடையவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அரசு உதவி பெறும் பள்ளி, மாணவ மாணவியர்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் இலவச பயணச் சலுகை பெறலாம். சாதாரண நகர கட்டண பஸ்ஸுகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயண திட்டம் என்ற பொதுமக்கள் கொடுத்துருக்காங்க. தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. இந்த பயணச்சீட்டு பார்த்தீங்கன்னாக்கா அரசு உதவி பெறும் கல்லூரிகள் சொல்லி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் கட்டண சலுகை அனுமதி சீட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். யாருக்குன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு, தமிழ் அறிஞர்களுக்கு, சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு, வயது முதிர்ந்த தமிழ் அறிஞர்களுக்கு உள்ளிட்டோருக்கு பயணம் மேற்கொள்ள கட்டணமில்லா பயண அட்டை தற்போது வழங்கப்பட்டுள்ளது. அதாவது 60 வயது பூர்த்தி அடைந்தவர்கள், மூத்த குடிமக்களுக்கு இதை கொடுக்குறாங்க. 60 வயது பூர்த்தி அடைந்தவங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக நம்ம இலவச பேருந்து கட்டண சீட்டு வாங்கிக்கொள்ளலாம். ஒவ்வொரு மாதம் புதுப்பிக்க புதிய பேருந்து பஸ்ஸுகளை பெறவும் நீண்ட வரிசையில் பேருந்து பணிமனைகள் அல்லது பேருந்து நிலையங்களிலே காத்திருப்பது பெற வேண்டிய கடினமான நிலையில் உள்ளது. இப்படி ஒரு அவதியை தடுப்பதற்காக கட்டணமில்லா மற்ற சலுகை பயணச்சீட்டை வெப்சைட் மூலமாக இனி பெற்றுக்கொள்ளலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்பொழுது தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. செப்டம்பர் மாதம் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா க்யூவில் நின்று நம்ம பயண அட்டை வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இனிமேல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலான்ற மாதிரி தமிழக அரசாங்கம் கொடுத்துட்டாங்க.
இது வந்து நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் பகுதியில் உள்ள இ-சேவை மையத்தில் மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், 60 வயது பூர்த்தி அடைந்தவர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள் இவர்கள்லாம் வந்து போயிட்டு நீங்கள் உங்கள் பகுதியில் உள்ள இ-சேவை மையத்தில் போயிட்டு விண்ணப்பித்து இந்த கட்டணமில்லா பயணச்சீட்டை பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. tn.e-சேவை இணையதளம் மூலமாக விண்ணப்பித்துக் கொள்ளலாம். இது வந்து டிஎன் இ-சேவை மையம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லைனா mtcbus.tn.gov.in என்ற இணையதளம் மூலமாக மாநகர பேருந்து வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அதில் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, அது எப்படின்றத பார்க்கலாம். இதுதான் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கன்செஷன் ஃபார்ம்னு இருக்கும், ஃபேர்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ராவல் யூஸர் ப்ளீஸ் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் கொடுத்துருக்காங்க, ஜென்ரலி மந்த்லி பாஸ் இருக்குது, ஸ்டூடெண்ட் பாஸ் இருக்குது, ஹேண்டிகேப்ட் அண்ட் மென்டலி ரிட்டையர்டு பர்சன் கொடுத்துருக்காங்க, பிளைண்டு, ஃப்ரீடம் ஃபைட்டர், அதர், சீனியர் சிட்டிசன். இந்த ஃபார்ம்லாம் வந்து நீங்கள் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணிங்களாவே போதும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் ஃப்ரீடம் ஃபைட்டர் இல்லை சீனியர் சிட்டிசன் ஃபார்ம் நான் கிளிக் பண்ணுறேன். நான் சீனியர் சிட்டிசனுக்கு எங்கள் அப்பாவுக்கு அப்ளை பண்ணி கொடுத்தேன், எங்கள் அப்பா பெற்றிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் ஃப்ரீ பஸ் ஆப்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 60 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் எலிஜிபிள் சென்னை சிட்டி லிமிட்டடில் இருக்கவங்க தான் இதுக்கு எலிஜிபிள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது சென்னை சிட்டிசனுக்கான உங்கள் மாநகர பேருந்தில் கூட நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு அட்ரஸ் ப்ரூஃபுக்கும், ஆதார் கார்டு வந்து ஏஜ் ப்ரூஃபுக்கும், 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனோம். அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இது கூட ஸ்கேன் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா மூத்த குடிமகனுக்காக கட்டணமில்லா பயணச்சீட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அவங்க கொடுத்துருக்க அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணோம். அப்படி இல்லைனா வெப்சைட்லேயும் நீங்கள் அப்லோட் பண்ணாமல் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் பகுதியில் உள்ள இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். ஹேண்டிகேப்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்கள் கார்பரேட் ஆஃபீஸும் சொல்லி கொடுத்துருக்காங்க. மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லிமிடெட், பல்லவன் இல்லம், பல்லவன் சாலை, சென்னை சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். தொலைபேசி எண்ணும் கொடுத்துருக்காங்க, கஸ்டமர் கேர் நம்பரும் கொடுத்துருக்காங்க. இதில் நான் கட்டணமில்லா சேவை மூலமாக நான் பயன்பெறணும்னு நினைக்கிறேன் சார். கன்செஷன் ஃபேரில் சீனியர் சிட்டிசன், ப்ரெஸ் ரிப்போர்ட்டர், ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லி கொடுத்து நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும். ஃப்ரீடம் ஃபைட்டர் எல்லாத்துக்குமே இருக்குது. இதில் நீங்கள் என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து இந்த கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணி இது மாதிரி நான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கணும்னு நினைக்கிறேன் சார் சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா அதுக்கடுத்து என்ன செய்யணுன்றதை டீட்டெயிலாக சொல்லுவாங்க. நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். இந்த கட்டணமில்லா சேவையை விரும்புகிறவங்க எம்டிசி பஸ்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் சென்னை கொடுத்துருக்காங்க. அதே போல் உங்கள் மாவட்டத்துலேயும் காஞ்சிபுரம், திருவள்ளூர் போன்ற மாவட்டத்துலேயும் இந்த திட்டத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அனைத்து மாவட்டத்திலையும் கிராம பகுதியிலையும் எடுத்துகிட்டு வரணும். இந்த திட்டத்தை எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க தமிழக அரசாங்கம். கூடிய விரைவில் வந்தோடனே அதுக்கான அப்டேட் நம்ம சேனலில் கொடுப்போம். நீங்களும் மிஸ் பண்ண போங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. மேலும் தகவலுக்கு கமெண்ட்டில் கேளுங்க, டெஃபினட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.